மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய மும்மொழி கொள்கையையும் தேசிய கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய இளைஞர்கள் செய்து காட்டியிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்கள் வீடியோவாக முதலில் பாருங்கள். இது எங்கே நடந்தது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். பீகாரில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். பீகாரில் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய மும்மொழி கொள்கையையும் தேசிய கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் இப்படித்தான் வருங்காலத்தில் நடந்து கொள்வார்கள் என்பதற்கு இந்த ஒரு வீடியோ ஆதாரம். இப்போ நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, காசி தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் ஒரு நிகழ்வை தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகிறாங்க. இந்த நிகழ்வில் பாஜகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கெஸ்ட்டாக வந்திருக்கார். அவரை மடக்கி பிடித்து பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, எப்பா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பா, கல்விக்கான நிதியை ஒதுக்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தர்மேந்திர பிரதான் அவர் வழக்கமாக அவங்களுக்கு நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்களுக்கான ஒரு உடல் மொழி இருக்குது இல்லையா, அந்த உடல் மொழியோடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய கல்வி திட்டத்தை, அதாவது ஆர்எஸ்எஸ் வகுத்திருக்கக்கூடிய கல்வி திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கான நிதியை நாங்கள் ஒதுக்குவோம் என்று தெனாவட்டாக பதிலளித்திருக்கிறார். அதற்கு நம்முடைய முதல்வர் பதிலளித்திருக்கிறார். அது வேறு. முதல்வர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தமிழ் மக்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். தமிழ் மொழியோடு விளையாடினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரியும் இல்லையா. தமிழ் மக்கள் தமிழ் மொழியை எப்படி பார்க்கிறார்கள், தமிழ் மொழியின் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. தெரியவில்லை என்றால் அமித்ஷாவும் மோடியும் ஆர்எஸ்எஸும் எல்லாம் படிப்பது நல்லது. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்லையா, மும்மொழி கொள்கை, தேசிய கல்வி, இதெல்லாமே என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கேரளம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வியில் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கல்வியை இல்லாமலாக்குவதற்கான திட்டம்தான் இது. உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளாத இந்த இரண்டு மாநிலங்களும் இந்தியாவில் கல்வியிலேயே சிறந்து விளங்குகிறது இல்லையா. பீகார்லாம் பக்கத்தில் வருமா, ராஜஸ்தான் பக்கத்தில் வருமா, குஜராத் பக்கத்தில் வருமா, யூபி இன்னும் ஒரு 50 வருஷம் கழிஞ்சாலாவது இந்த இடத்துக்கு வருமா? வராது அப்படிங்கிறது தெரியும். அப்போ நீ உண்மையிலேயே மோடியும் ஆர்எஸ்எஸும் என்ன சொல்லணும், தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி அதுதான் மாடலாக இருக்கணும், கேரளாவுடைய கல்வி வளர்ச்சி அதுதான் இந்தியாவுக்கு மாடலாக இருக்கணும், இப்படி தானே சொல்லணும். தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் சொல்லணும். ஆனால் அதை சொல்லாமல் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வர அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன? இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான விஷயம் என்ன, அதில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன? 3வது வகுப்பிலிருந்தே பொது தேர்வு, அடுத்தது 5வது வகுப்பில் பொது தேர்வு, 8வது வகுப்பு வரைக்கும் பொது தேர்வு. ஆனால் தமிழ்நாடு அதை மறுக்கிறது. ஏன்? உங்களுக்கெல்லாம் தெரியும், 3வது வகுப்பிலேயே பொது தேர்வுனா குழந்தைகள் மிரண்டு போயிடுவாங்க இல்லையா. சின்ன பிள்ளைகள் எப்படி தாங்கும் இதயம்? அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 8, 9 வரையிலும் சாதாரணமாக படித்து எல்லாரும் பாஸ் ஆகிற மாதிரி கொண்டு 10வது வகுப்பிலிருந்து அவங்கள தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி பொது தேர்வு வைப்பதன் மூலமாக பிள்ளைகளை இடையிலேயே வெளியே தூக்கி போடுறது. ஏன்னா படித்தா ஆர்எஸ்எஸுக்கு எதிராக வந்துடுவான், படிக்கிறவன் பூரா ஆர்எஸ்எஸுக்கு எதிராக இருப்பான், பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவன் பூரா பிஜேபிக்கு எதிராக இருப்பான். அது மோடி ஆர்எஸ்எஸுக்கு தெரியுது. அதனால தான் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படிங்கிற மாதிரியாக திணிக்கிறாங்க. நான் மீண்டும் நான் மோடிட்டு கேட்குறேன், மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சி என்ன, எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்ன பேசுவோமா? நீங்கள் கொடுத்த தகவல்களே இருக்கு இல்லையா. இப்போ இடைநிற்றல் இல்லையா, நீங்கள் 1வது வகுப்பிலிருந்து கல்லூரி படிப்பு வரையிலும் இடையில் நிற்காமல் முழுமையாக தேர்ச்சி பெற்று படிப்பை முடிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. இது யார் கொடுத்த தகவல்?
மோடி கொடுத்த தகவல், மோடியினுடைய கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல். ஆனால் உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை என்ன? ஏறத்தாழ 51% பேர் மோடி இலக்கு வச்சிருக்கிறது 2030 2040க்குள்ள இந்த இந்தியா முழுவதும் இடைநிற்றல் இல்லாமல் மாணவர்கள் டிகிரி வரைக்கும் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற திட்டம். அதை என்னைக்கோ தமிழ்நாடு தாண்டிருச்சு இல்லையா? அப்போ நீ தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லுவியா? இங்கே ஒவ்வொன்றா திணிச்சிட்டு இருப்பியா? தர்மேந்திர பிரதான்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு கேட்ட பணத்தை நீங்கள் கொடுக்கணும், சரியா? எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா? தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களிடமிருந்து பணத்தை வாங்கி பொழப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய நீ இதை பண்ணாதான் கொடுப்பேன்னு சொன்னால் முதல்வர் சொன்னதான் சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ் மக்கள் ஒருபோதும் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஒத்த ஓட்டு பாஜக ஞாபகம் இருக்கா? ஒத்த ஓட்டு பாஜக. இப்போ இந்த வாட்டி நீங்கள் 10% வாக்கு வாங்கியிருக்கீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சாதி கட்சி, சாதி தலைவர்கள் எல்லாம் கையில், ஏசி சண்முகம் மாதிரியான ஆட்கள் எல்லாம் கையில் போட்டு ஈடியை வச்சு மிரட்டி அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி நின்னாலும் ஒத்த ஓட்டு பாஜக தான். இந்த மாதிரி தமிழ் மொழியை சீண்டிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, தமிழ் மொழியை தமிழ்நாட்டையும் சீண்டி கொண்டிருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒத்த ஓட்டு கூட கிடைக்காது, சரியா? அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசுகிறது நல்லது. தமிழ்நாடு கேட்பது எங்களுடைய உரிமை, எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, சில தினங்களுக்கு முன்பு நடந்த விஷயம் என்ன? 1250 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி. இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க? குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தீங்களா இல்லையா? ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் கல்வி கற்றால் உங்களுக்கு ஏன் பயமாக இருக்குது? காலைல கூட நம்ம பதிவு போட்டிருந்தோம். மாணவர்களுடைய கல்விக்கூடங்களை குறிவைப்பது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை மிரட்டுவது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டங்களை ஒடுக்குவது, மாணவர்களை படிக்க விடாமல் செய்வது, இதானே திட்டம். இதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். ஏன் ஆர்எஸ்எஸ் படிப்பை பார்த்து பயப்படுது? கல்வியை பார்த்து ஏன் பயப்படுது? ஏன்னா தெரியும், கல்வி கற்றவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை விரட்டி அடிப்பார்கள், கல்வி கற்றவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சிப்பார்கள், கல்வி கற்றவர்கள் மோடி ஆட்சிக்கு எதிராக வாக்களிப்பார்கள். இது தெரிந்திருக்கிறது. அதை இல்லாமலாக்க முயற்சி செய்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.